வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, ArcGISல ArcPython யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டடி ஏரியாவுக்குள்ள வரக்கூடிய ஃபீச்சர எப்படி நம்ம ஸ்லிப் பண்றது அப்படின்னு ArcPython மூலியமா நம்ம கத்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, ArcPython டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இம்போர்ட் ArcPy அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, எந்த ஃபீச்சர ஸ்லிப் பண்ண போறீங்களோ, அந்த ஃபீச்சர நம்ம வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டர கனெக்ட் பண்ணி அந்த ஃபீச்சர நம்ம வந்து எடுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இன் ஃபீச்சர் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஸ்பேஸ் விட்டு சீக்வல் டூ குடுத்துக்கங்க. அப்புறம் ஆர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு இந்த சிம்பிள் போட்டுக்கங்க. ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப ஸ்லிப் பண்ணக்கூடிய ஃபீச்சர் எங்க இருக்கு அப்புட்ன்னா, இந்த நியூ வால்யூம் டிஸ்க்குக்குள்ள டெஸ்ட் அப்படி ஃபோல்டருக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு அப்புட்ன்னா, டெஸ்ட் அப்படி ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லைன் ஷேப் அப்படின்னு இந்த ஃபீச்சர் தான் நம்ம வந்து ஸ்டடி ஏரியாக்குள்ள இருக்கு. இதுதான் நம்ம ஸ்லிப் பண்ண போறோம். அது நம்ம அந்த ஃபோல்டரு எந்தெந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோ, அந்த ஃபோல்டர நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். இப்போ குடுத்துக்கிட்டு, அது எப்படி இருக்கோ அதே மாரியே சேவ் பண்ணி ஸ்லாஷ் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு டெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிக்கிட்டு, அந்த லைன் ஃபீச்சர போட்டுக்கங்க. உங்களுக்கு டைப் பண்ண முடியல அப்புட்ன்னா, அந்த ஃபீச்சர காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தப்பாலாம் ஒண்ணும் வராது. டைப் பண்ணிக்கிட்டு கடைசியா அந்த சிம்பிள் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது எந்த உங்களுடைய ஸ்டடி ஏரியாவ தான ஸ்லிப் பண்ண போறீங்க. அதனால அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லிப் ஃபீச்சர் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். ஸ்லிப் ஃபீச்சர்ன்னு டைப் பண்ணிக்கங்க. FEATURES ஃபீச்சர் டைப் பண்ணிட்டு சீக்வல் குடுத்துக்கங்க. ஆர் அப்படின்னு டைப் பண்ணீங்க. சிம்பிள் இதே மாரி குடுத்துக்கங்க. ஆருங்கிறது இது ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோல்டர் இந்த பாலிகான் அப்படின்னு நம்மளோட ஸ்டடி ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி டிஸ்க்குக்குள்ள டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? ஷேப் பாலிகன் 2 அவுட்புட் ஷேப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். பாத்துங்க டெஸ்ட்டுன்னு நான் ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் ஸ்லாஷ் போட்டுங்க. அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ண முடியல அப்படின்னா, டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு, அத ஃபுல்லா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. அத அப்படியே இங்க சேவ் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க. நெக்ஸ்ட்டு குடுத்துங்க. நெக்ஸ்ட்டு குடுத்துக்கிட்டு அந்த ஸ்லிப் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து எந்த ஃபோல்டருக்குள்ள சேவ் ஆகணுமோ, அந்த ஃபோல்டர கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவுட்புட் ஃபீச்சர் அதாவது அவுட் அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். VATURES சீக்வல் டூ குடுத்துக்கிட்டு, ஸ்பேஸ் விட்டுங்க. ரா டேட்டா அப்படின்னு ஆர்க் மென்ஷன் பண்ணிக்கிட்டு, அந்த ஃபோல்டர் நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா, அவுட்புட் குடுக்குற ஃபோல்டரு இந்த அப்படியே டிஸ்க்குக்குள்ள டெஸ்ட் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டர் தான் நம்ம ஸ்லிப் பண்ணக்கூடிய ஃபீச்சர் அதில போய் சேவ் ஆக போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாரி டிஸ்க்குக்குள்ள ஸ்லாஷ் போட்டுட்டு டெஸ்ட் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ள ஸ்லாஷ் குடுத்துங்க. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்லிப் அப்படின்னு ஃபோல்டர கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்லிப் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டர் என்ன பேர்ல இருக்கோ, அதே ஃபோல்டர்ல வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். பாருங்க. இந்த ஃபோல்டர்ல ஸ்லிப் அப்படின்னா அதே மாடல்ல இருக்கணும். என்ன இதில நீங்க வந்து சேவ் பண்ண போறீங்களோ, அந்த டைப் பண்ணிக்கங்க. நான் வந்து பாலி அப்படின்னு குடுத்துக்கிட்டு, டாட் ஷேவ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஷேப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். குடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாலி ஷேப் அப்படிங்கிற இந்த ஒரு நேம்ல தான் நம்ம ஸ்லிப் பண்ணக்கூடிய ஃபீச்சர் வந்து சேவ் ஆகப்போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்லிப் பண்ண ஃபீச்சர வந்து இன்புட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ArcPy அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஒரு டாட் வச்சுக்கிட்டு, அடுத்தது ஸ்லிப் அனாலிசிஸ் டைப் பண்ணணும்.
நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. இன் ஃபியூச்சரை, அப்புறம் ஸ்லிப் ஃபியூச்சர், அப்புறம் அவுட் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் நீங்கள் டைப் பண்ணல இன் ஃபியூச்சர்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஃபியூச்சர் அப்படின்னு டைப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஃபியூச்சர் அப்படின்னு டைப் பண்ணணும். ஒரு கமா விட்டுக்கிட்டு அடுத்தது அவுட் டைப் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா இங்கே ஸ்லிப் டூல் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரிசல்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஸ்லிப்போட டூல் நம்ம பைத்தான் மூலம் யூஸ் பண்ணதுனால ரன் ஆகிட்டு இருக்குது. இதோ ரன் ஆகி முடிச்சுட்டு இதோ ஓகே, இதோ க்ரீன் கலர் டிக் கரெக்டாக நம்ம ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது நம்ம பழைய ஃபியூச்சர், இப்போ க்ரீன் கலர் இருக்கிறது புது ஃபியூச்சர். பாருங்கள், அது வெயிட்டை நான் ஜாஸ்தி பண்ணி காட்டுறேன். இப்போ நான் லைனை எடுத்துட்டேன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி ஏரியாவுக்குள்ளே அந்த ஃபியூச்சர் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. இது பழைய ஃபியூச்சர். பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு. இது பழைய ஃபியூச்சர். இது உள்ளே இருக்கிறது இப்போ நம்ம ArcPy யூஸ் பண்ணி கொண்டு வந்த ஃபியூச்சர். பார்த்தீங்கன்னா நம்ம பாலி அப்படின்னு இதுக்குள்ளே இது பண்ணோம். ஷேஃபில் நம்ம ரிசல்ட்டு நம்ம ஸ்லிப் பண்ணக்கூடிய ஃபீச்சரை கொண்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஸ்லிப் அப்படின்னு ஃபோட்டோ நம்மளுடைய ஸ்லிப் பண்ண அவுட்புட் ஃபோட்டோ ஃபீச்சர் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அது பாருங்கள் பாலி ஷேஃப் அப்படின்னு வந்திருக்கு. பார்த்தீங்களா, நம்ம ArcPy மூலம் யூஸ் பண்ணது. சரி நண்பா, இப்படி தான் நம்ம ArcPy யூஸ் பண்ணி நம்ம நம்மளுடைய ஸ்டடி ஏரியாவுக்குள்ளே வரக்கூடிய ஃபீச்சரை ஸ்லிப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் ArcPy அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஓகே நண்பா, இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.